ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருபா கலெக்ஷன். இன்றைக்கி நம்ம கிருபா கலெக்ஷன் என்ன பார்க்க போகிறோன்னா குக்கிங் தான் பார்க்க போகிறோம். என்னென்னா சிக்கன் எப்படி சமைக்க போகிறோன்னு பார்க்க போகிறோம். ஈஸி மெத்தடாக ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே எதுவும் எண்ணெய் ஊற்றி வதக்காமல் ஸ்ட்ரெயிட்டாக சிக்கன் இந்த பொடி எல்லாமே போட்டு எப்படி நம்ம சிக்கன் ஈஸியாக செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், இன்றைக்கி நான் ஒரு 300 கிராம் போல் சிக்கன் எடுத்துருக்கிறேன். சரியா, ஓகேவா? இந்த சிக்கனை ஈஸியாக நம்ம இப்போ ஒரு வேலை இருக்குது, நம்ம அவசரமாக சீக்கிரமாக குக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது சிக்கன் இருக்குது, ஆனால் என்ன மெத்தடில் நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கும்போது இந்த மெத்தடை செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எனக்கு எங்கள் அண்ணி சொல்லி கொடுத்தது. அவங்க இப்படி தான் அடிக்கடி செய்வாங்க. ஓகேவா? பாருங்கள், சிக்கன் எடுத்து கழுவி வச்சுருக்கிறேன். அதில் பாருங்கள், தக்காளி பச்சையாக சேர்த்துக்கிறேன், ஒரு பச்சை மிளகாய், ஒரு வெங்காயம், மல்லி இலை, புதினா எல்லாமே நான் பச்சை அப்படியே சேர்த்துக்கிறேன். அது கூட கொஞ்சோல இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அரைச்சது முடிஞ்சிச்சு, பேக்கெட் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் யூஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை கருவேப்பிலை யூஸ் பண்ணுறேன். அவ்வளோதான். இதில் கூட எக்ஸ்ட்ரா என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சோல மஞ்சள் பொடி, லைட்டாக மஞ்சள் பொடி சேர்க்குறேன். நெக்ஸ்ட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்க்குறேன். நல்ல ஸ்மெல் இருக்கும், டேஸ்ட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆச்சி சிக்கன் 65 மசாலா இருக்குல்ல, அது கொஞ்சம் நம்ம காரத்துக்கு ஏற்றபடி சேர்த்துக்கோங்க. நான் கம்மியாக தான் சிக்கன் எடுத்திருக்கேன், நான் அதுக்கேற்றபடி நான் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு சக்தி சிக்கன் குழம்பு மசாலா, சிக்கன் மசாலா. ஓகேவா? அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு கொஞ்சோல மல்லித்தூள். நல்லா ஸ்பைஸியாக வேணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் அதிகமாக காரம் வேணும்னா சேர்த்துக்கோங்க, நல்ல நிறையா. நான் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வத்தப்பொடி, கொஞ்சம் மிளகாய்த்தூள். ஓகே, நான் கொஞ்சம் தான் சேர்த்துருக்கேன், அவ்வளோதான். இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் சிக்கன் பொரிக்கிறதுக்கு தான் நம்ம இப்படிலாம் மசாலா விரகி பச்சையாக செஞ்சுருப்போம், யாருமே கிரேவிக்கு செஞ்சுருக்க மாட்டோம். ஆனால் இது நம்ம சூப்பராக இருக்கும். நம்ம ஈஸியாக ரொம்ப நேரம் ஆகும் சொல்லி செய்யாமல் இருக்காமல் சீக்கிரமாக வேலை முடியும்னு நினைக்கிறதில்ல, ஈஸியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள், ரொம்ப நீங்கள் செஞ்சதுலேயே இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக நல்லா இருக்கும். எல்லாமே பச்சையாக தான் நம்ம போட்டிருக்கோம். பாருங்கள், அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இது கூட தேவையான அளவு உப்பு யூஸ் பண்ணிக்க போகிறேன். அவ்வளோதான். நம்ம ஒரு கிரேவிக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் பச்சையாக நம்ம இதிலே மிக்ஸ் பண்ணிட்டோம். நான் கொஞ்சமாக சிக்கன் எடுத்துருக்கனால நான் பொருட்கள்லாம் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கிரேவி கன்சன்ஸில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எல்லாமே கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. ஓகேவா? அவ்வளோதான். இப்போ அடுப்பு கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஒரு கடாய் வச்சுக்கலாம். வச்சாச்சு. அவ்வளோதான். நல்லா கடாய் சூடாயிடுச்சு. இப்போ தேவையான அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. அவ்வளோதான். விட்டுட்டு தாளிக்கிறதுக்கு நான் வேறு ஒன்றும் யூஸ் பண்ணலை. கொஞ்சோல கடுகு பொடியும் கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை மட்டும் யூஸ் பண்ண போகிறேன். ஏற்கனவே கருவேப்பிலை அதில் போட்டுட்டேன். இருந்தாலும் கொஞ்சம் நல்லா மொறு நல்லா கருவேப்பிலை மேலே போட்டு செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்களேன். இவங்க சொல்கிறாங்க, நம்ம அதுக்காக செஞ்சு பார்க்கணும், எனக்காக செஞ்சு பாருங்களேன். சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா திரும்ப நீங்கள் இந்த டேஸ்ட்லேயே நீங்கள் செய்யணும் ஆசைப்பட்டு திரும்ப செய்வீங்க. ஈஸியாக புதுசாக செய்கிறவங்க இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். எண்ணெய் ஊற்றி வதக்கி அது ரொம்ப நேரம் ஆகிட்டு நமக்கு. இது ரொம்ப 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 ஈஸி தான். அவ்வளோதான். கடுகு பொடிஞ்சாச்சு. அவ்வளோதான். கருவேப்பிலை பொடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த கலர்ஃபுல்லாக இருக்கிற இந்த சிக்கன் அப்படியே அந்த ஆயிலில் சேர்த்துக்க போகிறோம். அவ்வளோதான். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நான் வேறு எதுவுமே யூஸ் பண்ணலை. நான் சொன்ன எல்லா பொருளையும் போட்டு ஒரு 15 மினிட்ஸ் நல்லா லைட்டாக ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப அதை அப்படியே சிம்மில் போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துருக்கேன். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது செஞ்சு நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.